ஹலோ ஒன் ஐ மீன் வெல்கம் அஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் எக்ஸ்மென் 2 யுனைடெட் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரியும் எம்சியூ படங்கள்லாம் வந்துட்டு வாட்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் டெட்பூல் 3 விச் இஸ் டெட்பூல் அண்ட் வூல்வரின் வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன படங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டெட்பூல் பார்த்தாகணும். பார்த்துட்டா அதுக்கு முன்னாடி டெட்பூலுக்கும் முன்னாடி வந்துட்டு எக்ஸ்மென் யூனிவர்ஸில் வழியாகணும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் பார்த்தாகணும். ஓகேவா? பட் வந்து எக்ஸ்மென் யூனிவர்ஸ் என்னதான் வந்துட்டு முடிச்சு விட்டாலும் பட் இப்போ வரைக்கும் எக்ஸ்மென் யூனிவர்ஸ்ல வெளியாகிற படம் வந்துட்டு எக்ஸ்மென் 1, 2, 3 அந்த அப்போகலிப்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த டைம் லைனே வந்துட்டு இடியாப்பம் மாதிரி வந்துட்டு கச்சமச்சான ஆக்கி விட்ட அந்த எக்ஸ்மென் டே ஆஃப் ஃபியூச்சர் பாஸ் அந்த படமா இருக்கட்டும். ஸோ இந்த படங்கள்லாம் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நிறையாலாம் கிடையாது, ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம ஹியூ ஜாக்மேன் ஆஸ் அ லோகன் வுல்வரினா அப்பியர் ஆன எல்லா படமும் சூப்பர் டூப்பராக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு எக்ஸ்மென் 2 யுனைடெட் இந்த படம் வந்துட்டு 2 hours 10 minutesக்கான ஒரு படம். ஸோ அந்த 2 hours 10 minutes வந்துட்டு படம் பார்க்குறப்ப ஃபீல் பண்ணுவீங்க. அங்கங்கே கொஞ்சம் ட்ராகியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, ஸ்டோரி கொண்டு போகிற விதம்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்கனால வந்துட்டு ஸோ கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த படமும் வந்துட்டு எக்ஸ்மென் 1 மாதிரி தாங்க 2003 வெளியான ஒரு படம். ஸோ நீங்கள் விஜுவலியும் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பெருசாக ஓகேவா பெரிய லெவலில் வந்துட்டு விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு வச்சு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸை வச்சு தான் வந்துட்டு அந்த ஸ்டன் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. பெட்டராகவே இருக்கும். பட் இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் 25 years இந்த படத்தை பார்க்குறப்ப வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த யூனிவர்ஸில் வெளியான அந்த 2000 படங்கள்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு கூஃபியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்துட்டு எப்படின்னா பழைய படம்ப்பா என்னடா ஸ்கிரீன் எப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகும். இந்த பறக்கிறது தூக்கி போட்டு தான் வந்துட்டு அப்படியே அதெல்லாம் ரோப்பை வச்சு தான் பறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஹியூ ஜாக்மேனுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும், நல்லா இருக்கும். அதுவும் வந்துட்டு இந்த படத்துல தான் வந்துட்டு கொஞ்சம் விட்டுருந்தா இந்த படம் வந்துட்டு R-rated போயிருக்கும் நம்ம உள்வரினாலே. ஓகேவா? விடல, PG-13 ஆக்கிட்டாங்க. ஏன்டா விட்டாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மென்ஷன் ஃபைட் ஒன்று வரும். ஓகேவா? நைட்ல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டு எக்ஸ்மென் ஆரிஜின் வூல்வரின் 1 இருக்குல்ல, அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நீங்க பார்க்கணும். ஓகேவா? பிகாஸ் அந்த படத்துல வந்த ஒரு வில்லன் லைக் வந்து ஸ்ட்ரைக்கர். ஓகேவா? இந்த காலர் ஸ்ட்ரைக்கர் இருக்கல்ல, ஸோ அவர் தான் இந்த படத்துலையும் வந்துட்டு வருவாரு எஸ் அ வில்லனா. ஓகேவா? மெயின் வில்லனாவே இந்த படத்துல மெயின் வில்லனே அவர் தான், ஸ்ட்ரைக்கர் தான். ஓகேவா? ஸோ போன படத்துல மெக்னிடோ தானே வில்லன்னு நினைப்பீங்க. ஓகேவா? ரைட்டு தான். பட் இந்த படத்துல எங்கடா மெக்னிடோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்மெனோ மெக்னிடோட சேர்ந்து ஓகேவா அதுக்கு பேர் தான் யுனைடெட்னு வச்சிருக்காங்க. ரெண்டு டீமும் வந்துட்டு சேர்ந்து நம்ம ஸ்ட்ரைக்கரை எதிர்க்கிற மாதிரி தான் கதையே போயிருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு எப்பவுமே டவுட் வந்துகிட்டே இருக்கும். மெக்னிடோ ஏதாச்சும் பண்ணிடுவானோ, ஏதாச்சும் சம்பவம் செஞ்சிருவானோ, கூட இருந்து போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். டே எக்ஸ்மென் பார்த்து இருங்கடா அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் படம் பார்க்குறப்ப தான். ஏன்னா மெக்னிட்டோ எப்படிப்பட்ட ஆளு, லைக் அவரோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு வந்துட்டு ஆளை போட்டு தள்ள கூட தயங்க மாட்டாரு. ஓகேவா? சம்மந்தமே இல்லாம எக்ஸ்மென் கூட கை கோத்துக்கிட்டு ஓகேவா 2 பேரும் எக்ஸ்மெனும் மெக்னிட்டோ டீமும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஸ்ட்ரைக்கரை எதுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியில மெக்னிட்டோ அவரோட புத்தியை காமிச்சிருப்பாரு. ஓகேவா? உண்மையிலே அப்படிதான் சொல்ல போனோம். ஸோ அவர் வேலையை காமிச்சிருப்பாரு. ஏன்னா வந்துட்டு பைரோ வந்துட்டு கூட சேர்ந்து போய் ஜாயின் பண்ணிட்டு கிளம்பிடுவான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது வந்துட்டு அப்படியே எக்ஸ்மென் 3 லீடப்பாக இருக்கும். எக்ஸ்மென் 3 ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம மெக்னிட்டோ பெரிய வில்லனா வந்துருவாரு. அது கூட சேர்ந்து ஜீன் கிரேயும் வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஜீன் கிரே அவங்க வந்துட்டு எக்ஸ்மென்ஸ் இந்த குழந்தைங்கலாம் காப்பாற்றுறதுக்கு அவங்க தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இழப்போட பாதிப்பு சைக்ளோப்ஸ் as a பாய் ஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம 2வது பாய் ஃப்ரெண்ட் நம்ம வூல்வரினும் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாருங்க. ஓகேவா? சைக்ளோப்ஸ் ஒரு கட்டத்தை கேட்பா, அது என் கேர்ள் ஃப்ரெண்டா, நீ என்னடா ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு ஒரு வகையில் 2 பேரையும் பாதிச்சிருக்கும். எக்ஸ்மென் 3 தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு நம்ம வூல்வரினை பாதிச்சிருக்கோம். அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு 2 hours வந்துட்டு எக்ஸ்மென் 1 மாதிரி இருக்காரு. எக்ஸ்மென் 1 வந்துட்டு 1 hour 40 minutes இருந்தாலும் நீங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் நீங்க பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஸ்லோவா தாங்க போகும். ஓகேவா? நீங்க முடிஞ்சிடும்னு நினைப்பீங்க படத்தை. பட் படம் முடியாது. ஒன்னும் இருக்கும். என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க, எப்படா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்க பாப்பீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கனால லைக் உங்களுக்கு தெரியும், அப்பட்டமா தெரியும் இது குடிக்கிறானுங்க, பாயறாங்க, தாவறானுங்க, போறானுங்க, எல்லாம் டூப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்பட்டமா. ஓகேவா?
ஸோ அதை தாண்டி நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உல்வரின் ஃபோக்கஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அவர் வரக்கூடிய சீக்வன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து தரமாக இருக்கும். அதுலேயும் வந்து அந்த நைட் டைமில் வந்துட்டு மென்ஷனில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைக்கரோட ஆளுங்க, அந்த போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வந்துட்டு அந்த நம்ம சேவியர் ஸ்கூலில் வந்துட்டு இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் அந்த எல்லா மெயின்டெனன்ஸும் வந்துட்டு போட்டு தள்ளிருக்கா கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அந்த டைமில் நம்ம உல்வரின் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிறப்பாரு. அதுவும் ஒயிட் பனியன், அவரோட காமிக் அக்யூரேட் அந்த அவரோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன். ஓகேவா? அந்த நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும் பாருங்க. நம்ம லிட்டரலி நம்ம வூல்வரின் அந்த பெர்சர்கர் ரேஜ் அந்த மூடுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் பொலன்னு பொலப்பாரு. நான் சொன்ன ஆரம்பத்துல இந்த படத்தை பார்க்கணும்னா R-rated கொடுத்துருக்கணும். அந்த சீனுக்காவே R-rated கொடுத்துருக்கணும். அந்த வரக்கூடிய அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் சீக்வன்ஸ் தான் இது கொஞ்சம் R-rated மாத்தி வூல்வரின்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு R-rated கேரக்டர் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த PG-13 ஒரு R-rated கண்டென்ட்டா அந்த சீக்வன்ஸ்ல வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அதுல வந்துட்டு மனசை கண்ட்ரோலை மீறி எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொழப்பாரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் பக்காவா இருக்குங்க. நல்லா இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க, நம்ம யூஜி ஜாக்சனோட பெர்ஃபார்மன்ஸ் பின்னிருப்பாரு. சூப்பரா இருக்கும். அவரோட பெர்சர்கர் ரேஜை வந்துட்டு ஒன்னும் எக்ஸ்ட்ரீம்ல காமிச்ச ஒரு படம்னு எடுத்துக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வூல்வரின் லோகன் படம் தான். 2017 எக்ஸாக்டா தெரியல, 17 தான் நினைக்கிறேன். அந்த டைம்ல வெளியான லோகன் படம் இருக்குல்ல, அது அந்த படம் வந்து R-rated நினைக்கிறேன். போட்டு பொலன்னு பொழப்பாரு. எல்லாத்தையும் ரத்தம் தெரியும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம டெட்பூல் வூல்வரின்லாம் பார்ப்போம். வூல்வரின் வந்துட்டு டெட்பூலை போட்டு பொலன்னு பொழப்பாரு. அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் R-rated கண்டென்ட் தான். ஓகே, கை கால் தலைங்க தனித்தனியா வெட்டிட்டு போடுவாங்க, சதக்கு குத்துவாங்க. ஓகேவா? ரத்தம்லாம் தெரியும். பட் அவங்க சண்டை போடுறப்ப பாக்குறப்போ நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுவோம். அந்த காட்சிங்கெல்லாம் சொல்றேன். லைக் கோரா இருக்காரு. பேய் படத்துல பார்க்கணும்னா கோரா இருக்காரு. அது முக்கியமா டெட்பூல் சண்டை போடுறதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு செம்ம சிரிப்பா ஃபன்னா இருக்கும். ஓகேவா? ரத்த தெரிக்கிற மாதிரி சண்டை போட்டா கூட. ஓகேவா? ஸோ இந்த படம் வந்துட்டு நீங்க பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி MCU படங்கள்லாம் MCU நீங்க டைம்லைன்ல ஃபாலோ பண்றதுக்கு எல்லா படமும் பார்த்தாகணுமா ஆரம்பத்துல இருந்து, அதே மாதிரி எக்ஸ்மென் யூனிவர்ஸை ஃபாலோ பண்றதுக்காக இந்த படங்கள்லாம் நீங்க பார்த்தே ஆகணும். அதை மிக முக்கியமா எக்ஸ்மென் 2 நீங்க பார்த்தே ஆகணும். ஓகேவா? ஸோ ஏன்னா எக்ஸ்மென் 3க்கு வந்துட்டு அப்படி ஒரு கனெக்ட்ன்றது இருக்கும். ஓகே, நீங்க கதை பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் இருக்கு இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா இவ்வளவுதான் இருக்கு படத்திலே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம்ல செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.